மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது நபி அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்ட இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் யாவுமே எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடியதாக, உடைத்தெறிய முடியாததாக, மனித குலத்திற்கு அதிக நன்மை தரக்கூடியதாக இருப்பதை இந்த வாராந்தர நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து வருகிறோம். இதில் துவக்கமாக பெண்கள் சம்பந்தமாக இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை, விவாகரத்து, பலதார மனம், அவங்களுடைய உடைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் பெண்கள் சம்பந்தமாக தான் பார்க்க போகிறோம். பெண்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்துவிட்டு கணவன் மனைவி விவாகரத்து செய்கிறான் என்று சொன்னால் அதனால் பெண்கள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா? கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஏனென்று கேட்டால் இந்த சமூக அமைப்பில் பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கணவர்கள் தான் பொறுப்பாளியாக இருக்கிறாங்க. பெண்கள் ஒரு 95% ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் தான் இருப்பார்கள். அப்போ கணவன் தான் இந்த பொருளாதாரத்தை திரட்டி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு சுமந்து கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கிற நேரத்தில் விவாகரத்து நடந்து விட்டது என்று சொன்னால் அப்போ நீ பிரிஞ்சுக்க, நீனு பிரிஞ்சுக்க என்று சொல்வது நியாயமாக இருக்காது. அந்த பெண்களுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? அவங்க திருமணம் முடித்து கொடுத்து பெற்றோர்கள்லாம் பிரிஞ்சு அண்ணன் தம்பிலாம் போயிடுவாங்க. அவங்கள அங்கீகரிக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க, ஏற்றுக்கொள்வது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் அந்த பெண்களை நடுத்தரோடு நிப்பாட்டக்கூடிய ஒரு விளைவு விவாகரத்தினால் ஏற்படும். ஆனால் இஸ்லாம் இதை ஏன் அனுமதித்திருக்கிறது என்று சொன்னால், அது அனுமதிக்கலைன்னு சொன்னால் கொண்டு விடுறாங்க. மனைவி பிடிக்கலன்னு சொன்னால் வேற மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க. அதனால வேற வழி இல்லாமல் அந்த விவாகரத்து ஏற்பட்டு தான் தீரும் என்பதற்கு அனுமதித்தாலும் அதை சும்மா விட்டுற முடியாது. பெண்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை கவனத்தில் கொள்ளாமல் நீனும் வாழ்ந்து அவர் வாழ்ந்தாரு, 2 பேரும் போங்க என்று சொல்வது அது பெண்கள் குறித்த நியாயமான பார்வையாக இருக்காது. ஆனால் மேற்கத்திய நாடுகள் அப்படித்தான் இருக்கிறது. விவாகரத்து செய்வார்கள், செய்த பிறகு நீனு கொடுக்க வேண்டியன்னு முடிஞ்சு போய்விடும். அந்த மாதிரி செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் சில நாடுகளில். சில நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பெண் வசதியாக இருந்தால் அவ கணவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றும், ஆண் வசதியாக இருந்தால் அவன் பெண்ணு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த நாடுகளும் சட்டம் உள்ள நாடுகளும் இருக்கிறது. நம்ம நாடு போன்ற நாடுகளில் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு என்ன சட்டம் இருக்குன்னு கேட்டால், நீங்கள் விவாகரத்து செய்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த கணவனிடமிருந்து நீங்கள் மறுமணம் செய்கிற வரைக்கும் மாதந்தோறும் உதவித்தொகை வாங்கலாம், அவன் கொடுப்பது அவசியம் என்கிற ஒரு சட்டம் நம்ம நாட்டில் மற்ற மக்களுக்கெல்லாம் இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டு விஷயத்தை முதல் எடுத்துக்கொள்வோம். இந்த சட்டத்தினுடைய நோக்கம், பார்வை நல்ல பார்வை. ஏன்? கணவன் விவாகரத்து செய்த பிறகு மனைவிக்கு ஒரு செக்யூரிட்டி வேணும்ல. பொருளாதார ரீதியாக மற்ற விஷயங்கள் ரெண்டாவதாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக உணவுக்கு, வாழ்க்கை வசதிக்கு தேவை, அது நிறைவேற்றணுமா இல்லையா? அதற்கு யாராவது பொறுப்பேற்கத்தான் வேணும். தகப்பனோ அண்ணன் தம்பிமார்களோ பொறுப்பேற்பது இறக்கப்பட்டு பொறுப்பேற்றால் உண்டே தவிர கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அப்படி ஏற்பது இல்லை பெரும்பாலும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த பெண்களுக்கு என்ன செய்வது என்று கருத்தில் கொண்டுதான் இந்த ஜீவனாம்சம்ங்கிற ஒரு சட்டத்தை உண்டாக்கி இருக்கிறார்கள். நோக்கம் சரியானது. ஆனா இந்த நோக்கத்தினால் நன்மை கிடைக்குமா, தீமை கிடைக்குமா? இந்த நோக்கத்தினால் எந்த நன்மையும் கிடைக்கவில்லை. ஏன் கிடைக்கலன்னு சொல்றேன்னு கேட்டா, நீதிமன்றத்தில் போய் தான் இந்த ஜீவனாம்சத்துக்கு நம்ம வழக்கு போடணும். விவாகரத்தின் போது அதை சேர்த்து கோரிவிடலாம். நீ இவ்வளவு கொடுன்னு இந்த கோர்ட்டில் தீர்ப்பளிப்பார்கள். அப்படி தீர்ப்பளிக்கும் பொழுது அந்த தொகையை பெறுவதற்காக வேண்டி பெண்கள் வழக்கறிஞர்களை நாட வேண்டி இருக்கிறது, நாடி நீதிமன்றப்படி ஏற வேண்டி இருக்கிறது. அந்த வழக்கறிஞர்களுக்கு அந்த வழக்காடு கட்டணமாக ஒரு பெரும் தொகையை அள்ளி கொடுக்க வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் கொடுத்த பிறகு நீதிமன்றம் ஒரு தொகையை கொடுக்க சொன்னால் அவன் கொடுத்தா தான் உண்டு. கொடுக்கலைங்கிறான் அல்ல, நீதிமன்றமே அவன் சக்திக்கு மீறினதை கூட தீர்ப்பளிச்சு விட்டுருவாங்க. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் சட்டப்படி தீர்ப்பளிக்கிறது கிடையாது, இஷ்டப்படி அளிப்பாங்க. அப்படி அளிக்கும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீ மாதம் 1 லட்சம் கொடுன்னு சொல்லி விட்டுருவான். அவன் அன்றாடம் காட்சியாக இருப்பான். அவன் 1 லட்சம் எப்படி கொடுப்பான்? இந்த தீர்ப்பை எழுதி நாக்கில் நக்கத்தான் முடியுமே தவிர அந்த தீர்ப்பை கொண்டு 10 காசு புண்ணியம் இல்லை. அப்போ நீதிமன்ற தீர்ப்புகள் கொடுத்த பிறகு அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கிடைக்குமானா கிடைக்காது. அது போக நம்ம நாட்டுடைய அமைப்பில் என்ன எப்படி இருக்குதுன்னு கேட்டால், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனும் கூட பிச்சைக்காரன் சர்டிஃபிகேட் வாங்க முடியும். ஒன்றுமே இல்லை என்று வாங்குவதற்கு என்ன இருக்குது? எத்தனையோ வழிகள் இருக்கிறது. ஒரு நாட்டில் பெரும்பாண்டமான ஒரு அரசாங்கத்தை ஏமாத்துக்கிறான். வரி கட்டுவதை தவிர்ப்பதற்காக வேண்டி நான் வட்டிக்கு கடன் கொடுத்தேன், வட்டி வாங்கின திருப்பி தரல என்றெல்லாம் ஒரு நடிகர், நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிற நடிகர் சொல்லி வருமான வரியை ஏமாத்துறதெல்லாம் நாரி போன காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. அப்போ யாரை ஏமாற்ற முடியும்? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும்
என்னென்ன ஓட்டைகள் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஓட்டை வழியாக வந்து தப்பித்துக் கொள்வார்கள். அப்ப நீதிமன்றத்தில் ஜீவனாம்சம் வாங்குறா இருந்தா அவன் கோடீஸ்வரனா இருந்தா கூட அவன் விவாகரத்துக்கு முன்னாடி யார் பேரெல்லாம் எழுதி வச்சுக்குவான், எல்லாத்தையும் மகனுக்கோ மகளுக்கோ யாருக்கோ எழுதி வச்சுக்குவான். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் பாப்பர் பஞ்சை பராரியா இருக்கேன்றான். அதுக்கு பேப்பர் வாங்கி கொண்டு கொடுத்தா நீதிமன்றம் எதை பார்க்க, உங்களுக்கு ஆளை போட்டு அனுப்பி எத்தனை வீடு வச்சுக்கிறான் பார்த்துட்டு வாங்க, ஊரில் விசாரிச்சுட்டு வாங்கன்னு அனுப்புமா? இந்த வக்கீல் கொடுக்குற பேப்பர் தான் பார்க்கும். பேப்பர் கூட ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லைம்மா, அவன்கிட்ட ஒன்றும் இல்லையா, மாதம் ஒரு 500 ரூபா தரம் வாங்கிக்க. இந்த 500 ரூபா வாங்குறதுக்கு 2000 ரூபா செலவழிக்கணுமா? இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டும், நீதிமன்றத்தை ஏமாற்றுவது எப்படியெல்லாம் நம்ம நாட்டில் ஏமாற்ற முடியும், சர்டிஃபிகேட் வாங்க முடியும்னு கேட்டால், ஒரு பணத்தை வைத்து இது உசுரோட தான் இருக்குன்னு சர்டிஃபிகேட் வாங்கலாம். காசை கொடுத்தா செக் பண்ண மாட்டார் டாக்டர், அவர் என்ன கையெழுத்து ஒரு உசுரோட இருக்கார், அவ்வளோதான். இப்படி சொல்லக்கூடிய ஒரு நாடு இது. காந்திக்கு வந்து ஆதார் கார்டு எடுத்த ஒரு நாடு. காந்தி படத்தை ஒட்டி கொண்டே கொடுக்குறாங்க. கரம்சந்த் காந்தி அவருக்கு நீங்கள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்திக்கு ஆதார் கார்டுன்னு கொடுக்குறாங்க. ஆதார் கார்டு கொடுக்குறாங்க. கையும் காலம் ரெண்டும் இல்லாத ஒருத்தனுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. வேணும்னு செக் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு முடவம் படத்தை ஒட்டி லைசன்ஸ் வேணும். அது படத்தையும் பார்க்க மாட்டேங்கிறான். அவன் கவரை மட்டும் தான் பார்க்குறான். கவரை வாங்கிட்டு சீல் அடித்து கொடுத்துட்றான். அப்போ இப்படியான ஒரு நாட்டில் நாய்க்கு ஆதார் கார்டு எடுத்துருக்காங்க. நாய் படத்தை ஒட்டி. அப்போ காசை கொடுத்தால் அதை மட்டும் பார்த்து எதையும் பார்க்காமல் கையெழுத்திடக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம வசிக்கிறோம். இப்படியான ஒரு நாட்டில் கணவன் வந்து என்கிட்ட ஒன்றுமில்லைன்னு நீதிமன்றத்தில் கொண்டு 2 பேப்பர் கொண்டு கொடுத்தா அவ்வளோதான். நீங்கள் நீதிமன்றத்துக்கு ஜீவனாம்சம் செலவழித்த தொகை எல்லாம் லாஸ் ஆகி போயிடும். அடையாளமாக ஏதாவது கொடுக்க சொல்வார்கள். அப்போ இந்த நீதிமன்றத்தில் போய் ஜீவனாம்சம் வாங்கணும் என்பது நோக்கம் நல்லா இருந்தாலும் இந்த சிஸ்டத்தில் கிடைக்குமா? இது பெண்களுக்கு நன்மை தருமா? அது போக இதை வாங்குவதற்கு என்ன ஒவ்வொரு கிராமத்திலையும் நீதிமன்றம் வச்சுக்கிறீங்க. கணவன் மனைவி பிரச்சனை வந்துருச்சு, கிராமத்தில் வரும்ல, அந்த நீதிமன்றத்துக்கு வருவதற்கு எங்கே வரணும்? தாலுகாவுக்கு வரணும் அல்லது மாவட்டத்துக்கு வரணும். அதில் தீர்ப்பு சரியில்லை, பிடிக்கலன்னு சொன்னால் மறுபடியும் சென்னைக்கு வரணும். இப்படி 15 நாள் சென்னைக்கு வந்துட்டு போவாங்களா? ஒரு பெண்கள் அற்பமான அந்த காசை வாங்குவதற்காக வேண்டி, வருமா வராதான்னு ஒரு சந்தேகத்துக்குரியதற்காக வேண்டி பெண்களை வந்து அலக்கழிக்க வைப்பது என்பது வந்து ஒரு சரியான ஒரு ஜீவனாம்சம். அது கேட்க நல்லா இருக்கு. பெண்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மேடை பேச்சு மாதிரி பேசுறதுக்கு நல்லா இருக்குமே தவிர என்ன நடக்கிறது கொடுக்க மாட்டான். அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா சமூக அமைப்பில் எப்படி திருமணங்கள் நடக்கிறது? பெரும்பாலும் அவர்களா தேர்ந்தெடுத்து கொண்டு போற வாழ்க்கையை கழித்து விட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னா பணக்காரர்கள் பணக்கார வீட்டில் தான் சம்பந்தம் செய்கிறார்கள், ஏழைகள் தான் சம்பந்தம் பண்ற நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பணக்கார ஒரு கோடீஸ்வரியான ஒரு பெண்ணை கோடீஸ்வரனான மாப்பிள்ளை விவாகரத்து செய்து விட்டான் என்று சொன்னால் இந்த அற்ப காசுக்காக வேண்டி இவ மாசம் வந்து போயிட்டு இருப்பாளா? அவர் ஸ்டேட்டஸ் ஒரு அந்தஸ்தாக வாழ்ந்த ஒருத்தி வந்து வக்கீலை கூட்டிகிட்டு வாரம் வந்து 15 நாளைக்கு வந்து நீதிமன்றத்தில் அணுகி வந்து 2 ஒன்று என்ன செய்வாங்க? நீதிமன்றத்தில் உடனே விசாரித்து நாளைக்கு தீர்ப்பளிப்பாங்களா? லட்சக்கணக்கான கேஸ் இருக்கும். நீதிமன்றத்தில் வழக்கு அளவுக்கு நீதிபதிகள் இல்லை, நீதிமன்றங்கள் இல்லை. என்ன செய்வார்? வாயிலாக தான் போகணும். 15 நாளுக்கு போகணும்னு என்ன செய்வார் நீதிபதி? நீ 25ஆம் தேதிக்கு வா, இந்த சொல்ல கேட்கறதுக்காக வரணும் அங்கேருந்து. அடுத்து 15 நாளைக்கு வருவாங்க, நீ 35ஆம் தேதிக்கு வா. இதுதான் கணக்கு. இது என்ன? இதான் இதில் என்ன நன்மைங்கிறீங்க? அப்போ வசதியானவளை என்ன செய்வா? அவள் போய் அங்கே நிற்கும்போது ஏதோ 4 பேர் பார்ப்பான். ஜீவனாம்சம் போகும்போது திருட்டு வந்தாளா, பிட் பாக்கெட்டா, வேற என்ன மேட்டருக்கு வந்திருக்கா, இதெல்லாம் வருமேங்கிற நினைத்து கொண்டு கோர்ட் வாசலுக்கு போனாலேயே என்ன கேஸுன்னு கேட்பாங்க. அப்படியான ஒரு நிலவரம் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நல்ல கண்ணியமான ராயல் ஃபேமிலியாக இருந்த பெண்கள் போய் வாங்க வருவாங்களா? நீங்கள் எழுதி தான் வச்சுக்கிறீங்களே தவிர போடா நீனு வேணா ஜீவனாம்சம் வேணா என்னை விட்டு போனால் போதும்டா என்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பெண்கள் இருப்பார்கள். ஒரு ஏழை பெண்ணா இருக்கிறாருன்னா ஏழை மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணுவான். அவள் என்னத்தை போய் கோர்ட்டில் போனாலும் ஏழைக்கு என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க முடியாது. அவள் தான் எப்படி இதை வாங்குவதற்காக அலைய முடியும்? சும்மா ஒரு சின்ன நம்பரு விவாகரத்து பிடிக்காமல் பிரிந்து இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நீதிமன்றத்தை அணுகி இந்த ஜீவனாம்சம் அலைந்து ஏமாறக்கூடியவர்கள் நம்ம குறைவாக இருக்கிறார்கள், நம்ம பார்க்கிறோம். அவ்வளவுதான். யாரும் விரும்புறது கிடையாது. ஏன்னா கிடைச்சா தான் விரும்புவாங்க, நன்மை இருந்தால் தான் விரும்புவாங்க. அப்போ 1000 ரூபா வாங்குறதுக்காண்டி 5000 ரூபா செலவழிக்கணுமா இருந்தால் அது விரும்ப மாட்டார்கள். அப்படியான ஒரு ஜீவனாம்சம் உலகத்தில் இருக்கிறது. ஜீவனாம்சம்ங்கிற அந்த விஷயம் நல்லது. நீங்க செய்து கொண்டிருக்கிற அந்த சட்டம் நல்லதா இருக்குதா? இல்லை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது? அதே தெரியணும்ல. இது உலகத்தில் உள்ள விஷயம். ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க கொள்கை அளவுல. கணவன் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாங்களே, அவங்களும் ஜீவனாம்சம்ங்கிறாங்க. சமையல் நாங்க பாக்குறாங்க. ஆணும் பெண்ணும் சமங்கிறாங்க. ஒரு பக்கத்துல சமம்னு சொன்னா 2 பேர் வாழ்ந்தீங்கல்ல, 2 பேர் பிரிஞ்சிட்டீங்கல்ல, சரியா போச்சு போங்க என்று சொன்னா தான் சமம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? பெண்ணுக்கு கொடுக்கணும்னு அவங்க தான் மகளிர் அமைப்பு தான் போராடுறாங்க ரொம்ப அதிகமா. அதுல சமம் இல்லைன்னு காட்டுறாங்க. அதை தனியா வச்சிருவோம்.
இப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயமா என்ன சொல்லுது? இது பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் சொல்லுதா, பாதிக்கப்பட மாட்டார்கள் சொல்லுகிறதா, பாதிக்கப்பட்டால் அதுக்கு என்ன தீர்வை சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்லாம் தூர நோக்கோட அனைத்துக்கும் தீர்வு வைத்திருக்கிறது. எப்படி வைக்கிறது? விவாகரத்து நடந்த உடனே நடக்கிறது முன்னாடி திருமணம் செய்யறாங்க இல்லையா, திருமணத்தின் போதே பெண்களுக்கு ஒரு உரிமை இஸ்லாம் சொல்லி கொடுக்கிறது. என்ன உரிமை? நீங்கள் மனம் முடிக்கும் பொழுது சும்மா கழுத்தை நீட்டக்கூடாது. ஏன்னு கேட்டா, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதனால் ஆணை விட பெண்களாய் உங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். வாழ்ந்து கொண்டே இருந்தால் பஞ்சாயத்து இல்லை, வாழ முடியலன்னு வரும் என்று சொன்னால் அவனுக்கு அடுத்த நாளைக்கு பொண்ணு கிடைக்கும், உங்களுக்கு அடுத்த நாளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அதுபோக நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் 2ஆம் கல்யாணம்னா அது வர ஆம்பளைக்கு 8வது கல்யாணம் பொண்ணு கொடுப்பார்கள். இதெல்லாம் சமூக அமைப்பில் உள்ள பாதிப்புகள் எல்லாம் உணர்ந்து, இந்த உறவு இறைவன் ஏற்படுத்திய தாய் பிள்ளை அண்ணன் தம்பி போன்ற உறவு அல்ல, நம்மளா தேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு உறவு, என்னைக்கு மாறலாம் என்பதெல்லாம் கருத்துல கொண்டு பெரிய தொகை கேட்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஊர்ல அவன் என்னன்னு எந்த மாப்பிள்ளான்னு பாருங்க. 5 லட்சம் கொடுப்பியா, 10 லட்சம் கொடுப்பியா, ஒரு வீட்டு எழுதி தருவியா, அல்லது இல்லாதவனா இருக்குன்னா 10,000 ரூபாய் கொடுப்பியா, அவனுடைய சக்தி தகவாறு. இதை ஒரு பாதுகாப்பு தொகையாக இந்த பெண்கள் வாங்கி கொள்ள வேண்டும். அது கொடுத்தா தான் திருமணம் செல்லுங்கிற அளவுக்கு. அவங்களா வேணாண்டு விட்டு கொடுத்தா கதை வேற. வாங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இஸ்லாம் கொடுக்கிறது. அந்த பாதுகாப்பு தொகை அவங்க கையில தான் இருக்கும். இதுல அண்ணன் தம்பி வாப்பான சொந்தம் கொண்டாட முடியாது. அவங்களுடைய செலவினங்களுக்கெல்லாம் கணவன் பொறுப்பேற்றுக் கொடுக்கிறான். அப்படியே அவங்களுடைய தொகையாக இருக்கும். அந்த பாதுகாப்பு தொகையை ஃபர்ஸ்ட் இஸ்லாம் ஏற்பாடு செய்கிறது. முதல் விஷயமாக பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்னாலே வாங்குறது உத்தரவாதமானது, பின்னாடி என்பது கொஞ்சம் உத்தரவாதம் கம்மியானது. அடுத்து என்ன செய்யுதுன்னு கேட்டா, சரி விவாகரத்து பண்ணிட்டீங்க, பண்ணிவிட்டுன்னு சொன்னா உடனே சரியா போச்சுன்னு போக முடியுமா? சில அறியாதவர்கள் முஸ்லீம்கள்ல சில மூடர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்டா, SMS தலாக்குன்னு அனுப்பிட்டு நான் விவாகரத்து பண்ணிட்டேங்கிறான், அல்லது போஸ்ட் கார்டில் அனுப்பிட்டு தந்தியில அனுப்பிட்டு அல்ல வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிட்டு உன்னை விவாகரத்து பண்ணிட்டேங்கிறான். அது எப்படின்னு பண்ண முடியும்? விவாகரத்து என்று சொன்னால் அதற்கு பிறகு ஒரு கொடுக்கல் வாங்கலை இஸ்லாம் சொல்கிறது. அந்த கொடுக்கல் வாங்கலை இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் அந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கணும். அரசாங்கம் இல்லை என்று சொன்னால் சமூக அமைப்புகள் வாங்கி கொடுக்கணும். ஏதாவது ஜமாத்தை சேர்ந்தவன அவன் இருப்பான், அவள் இருப்பாள், அவங்க முன்னிலையில விசாரணை பண்ணி நீ விவாகரத்து பண்றியா, அதை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு என்று விலைக்கு வாங்கி கொடுக்கிற கடமை இருக்கும் பொழுது, நீங்க வாட்டுக்கு இருக்குத்தனமாக என்ன செய்றீங்க, இதை விவாகரத்துன்னு சொல்லி மத குருமார்கள் இங்கேயும் மதத்தை சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த மத குருவார் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, காசு வாங்கி கொண்டு இப்படி பத்துவா கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு நிலையில இல்லாம இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, விவாகரத்துக்கு பிறகு என்ன கொடுக்கணும் இஸ்லாம் சொல்ற விஷயத்தை பாருங்க. குர்ஆனை எடுங்க, 2வது அத்தியாயத்தை எடுங்க, 241வது வசனத்தை படிங்க. இது கதையோ கற்பனையோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வளைச்சுக்கிட்டு நான் பேசுற பேச்சு அல்ல. குர்ஆன்ல உள்ள நேரடி வசனம். ஒளில் முத்தல்லகாத்தி, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு மதாஉன், வாழ்வாதாரம் கொடுக்கப்பட வேண்டும். பில் மஅரூஃபி, அழகான முறையில், நியாயமான முறையில், நல்ல முறையில் கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுக்கு இது கட்டாய கடமை. அப்ப விவாகரத்து செஞ்சா சும்மா போயிட முடியாது, வாழ்வாதாரம் கொடுக்கணும். அப்ப ஜமாத்தார கூப்பிடுவாங்களா, என்ன கொடுக்கணும், நீ என்ன விவாகரத்து பண்றீல, அவளுக்கு என்ன நீ கொடுக்க போற, ஏதாவது கொடுக்கணும். இந்த மாசம் மாசம் கொடுக்கறது அல்ல, ஒரு தடவை முடிக்கும் போது சூட்டோட சூடா என்ன கொடுக்கணும் என்று வாங்கி கொடுக்கணும். அதை என்ன மாதிரி தீர்மானிக்கணும் என்று கேட்டால், 2வது அத்தியாயத்தில் 236 வசனத்தில் இந்த வாழ்வாதாரம் கொடுக்கிறதை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது, அலல் மூசி கதருஹு அலல் முக்குத்திரி கதருஹு, வசதி உள்ளவன் அவனுக்கு தக்கவாறும் வசதியற்றவன் அதற்கு தக்கவாறும் கொடுக்க வேண்டும். மதஆன் பில் மஅரூஃப், அழகிய முறையில வாழ்வாதாரம் கொடுக்க வேண்டும். ஹக்கன் அலல் முஹ்சினீன், நன்மக்களுக்கு இது கட்டாய கடமை. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, வாழ்வாதாரம் கொடுக்கணும்னு சொல்லுது. அது என்ன மாதிரி தீர்மானிக்கணும்? 1 லட்சம் கூட 2 லட்சம் கூட தொகையை போட இயலாது, வசதியை தான் போட முடியும். வசதி, அவன் வசதியை பார்க்கணும். இது யார் பாப்பா? நீங்களா இல்லைன்னு தரா விவாகரத்து சொல்லிட்டு போயிட முடியுமா? அப்ப ஜமாத்துல என்ன செய்வாங்க, ஜமாத்துக்கு எல்லாம் தெரியும். ஒரு கிராமத்துல தான் ஜமாத் இருக்கும், அதுல எல்லாமே அண்ணன் தம்பி மாமா மச்சானா இருப்பாங்க. அதுல உள்ள எல்லாருமே என்ன செய்வான், ஜமாத்து நிர்வாகி ஒன்னு பொண்ணுக்கு சொந்தக்காரனா இருப்பான், இல்லாட்டி மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரனா இருப்பான், 2 தரப்புமாக இருப்பார்கள். அப்ப அவனுடைய அத்தனை விவகாரங்களும் அவனுடைய அத்தனை விவகாரங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன செய்வாங்க, டே அவனுக்கு ஒரு 5 வீடு இருக்குல்லடா, 2 வீடு அவனுக்கு கொடு என்று ஜமாத்தார்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா அனைவருக்கு அப்படி ஒரு சாட்சியா இருக்கிறார்கள். அந்த பொண்ணு வீட்டுக்காரன்னு சொல்லுவான், என்னென்னலாம் வச்சிருக்காரு. இதை ஈஸியாக ஒரு செகண்ட்ல முடிச்சிடலாம். நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றம் அதுக்கு ஒரு ஆளை போய் அனுப்பி அந்த ஊர்ல எல்லாத்தையும் விசாரித்து என்ன வச்சுக்கிறான்னு கேட்டுவாங்கன்னு சொல்லுமா, பேப்பர் பார்க்குமா? அப்ப இந்த ஜீவனாம்சம் எப்படி ஜீவனாம்சம்? அவன் வாழ்வாதாரத்தை இதே மாதிரி காலமெல்லாம் கூடுண்டா இப்படி அவன் இருப்பான்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு முடிச்சு போயிட்டான்னா
இப்ப இருக்கிறது இப்ப முடி பினிஷ். நீ கல்யாணம் இல்லை, மனைவி இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்படின்னா ஒட்டு உறவு கொடுக்க வேண்டிய கொடு என்று சொல்லி ஒரு தொகையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்ற இந்த ஜீவனாம்சம் பயனுள்ளதா? தீர்ப்பு மட்டும் வச்சு நாக்கு வலித்துக் கொண்டு இருப்பது நல்ல தீர்ப்பு, நல்ல ஒரு விஷயமா, பெண்ணுக்கு நன்மையா? இதை ஒன்று இஸ்லாம் சொல்லிடுது. நீ தொடாமலே விவாகரத்து பண்ணி போடுவான். சில பேர் கல்யாணம் பண்ணுவான், பார்க்காம பொண்ணை ஏமாத்திடுவாங்க, போய் அவங்க தரப்புலையும் போய் சொல்லுவாங்க, இவன் தரப்புலையும் ஏமாந்து போயிருப்பாங்க. கல்யாணம் பண்ண உடனே என்ன செய்யறான்டா, எனக்கு பிடிக்கல என்று ரத்து பண்ணுகிறான். அல்லது இப்படி அந்த பெண்ணு என்ன செய்யறான், நான் இவர் கட்டிக்கிற விரும்பலங்கிற அந்த நேரத்தில் அப்ப தொலைஞ்சு போன்னு சொல்றான். இப்படியான முறையில் அவரை தொடாமலையே தீண்டாமையே விவாகரத்து செய்து விட்டால் அப்பவும் வாழ்வாதாரம் கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன செய்யறது, மனைவி விவாகரத்து செஞ்சா பல மாதங்கள் பல வருடங்கள் வாழ்ந்த பிறகு செய்தால்தான் இழப்பீடு கிடையாது. திருமணம் ரெண்டாவது திருமணம் வந்துட்டாலே பெண்ணுக்கு பாதிப்பு தான். கேட்பானுவோம் ஏன் நடக்கலன்னு, மாப்பிள்ளை கிடைப்பது அரிதாகிவிடும். இதெல்லாம் கூட இஸ்லாம் கவனித்து என்ன சொல்றதுன்னு கேட்டா, கல்யாணம் பண்ணிட்டு தொடாம அடுத்த செகண்ட் விவாகரத்து பண்ற, அதெல்லாம் முடியாது. அடுத்த நாள் விவாகரத்து பண்ற, தொடவே இல்லை இன்னமும் அவளை, நீ நஷ்ட எடுக்கணும். அதுக்கு தான் இறைவன் சொல்லுகிறான். எப்படி சொல்றான், அவங்க இதா இருக்க தேவையில்லை, ஆனால் மத்தியூகுன்ன அவங்களுக்கு அழகிய முறையில் வாழ்வாதாரம் கொடுங்கள், சரி உகுன்ன சராக ஜமீலா அழகான முறையில் விட்டுவிடுங்கள் என்று 33வது அத்தியாயத்தில் 49வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே விஷயத்தை 2வது அத்தியாயத்தில் 236 வசனத்தில் சொல்லும் பொழுது, நீங்கள் பெண்களை தீண்டாமல் விவாகரத்து செய்து விட்டீர்கள் என்று சொன்னால், அலல் மூசி மத்தியூகுன்ன அவங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுங்கள், அலல் மூசி கதிர்ஹு வசதி உள்ளவன் அதுக்கு தக்கவாறும் ஏழை அதுக்கு தக்கவாறும் கொடுங்கள், இது அவசியம் கட்டாயம் என்று இறைவன் வற்புறுத்துகிறான். அப்ப பெண்ணோட வாழாம அக்ரிமெண்ட்டும் பட்டும் போட்டு விட்டு விவாகரத்து பண்ணினால் கூட அவளுக்கு வசதியை பார்த்து வாங்கி கொடுக்கணும். இவனுடைய தகுதி என்ன, பொருளாதார வசதி என்ன என்று பார்க்க வேண்டும். அவனுடைய வசதியை கருத்தில் கொண்டு அவனுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையிலையும் இவனுடைய பாதிப்புக்கும் ஈடு கொடுக்கிற வகையிலையும் அந்த வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றால் இது எவ்வளவு ஒரு அழகான ஏற்பாடு. இது எஸ்எம்எஸ் தலாக்கு இதெல்லாம் மார்க்கத்தில் செல்லவே செல்லாது. நல்லா விளங்கிக்கிறங்க. விவாகரத்து என்று சொன்னால் ஒரு சமூக அமைப்பில் வச்சு தான் நீங்க செய்ய வேண்டும். அவங்க தான் இதெல்லாம் வாங்கி தருவார்கள். அப்பதான் உங்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய இழப்பீடெல்லாம் வாங்க முடியும். இது ஒரு விஷயத்தை வழங்கி கொள்ளணும். அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்துல இஸ்லாம் தெளிவா இருக்கு. என்னன்னு கேட்டா, ஒரு பெண் கணவனோட இருக்கும் பொழுதே இன்னொருவனோடு ஒரு தொடர்புல இருந்து கொண்டிருக்கிறாள், அது அவனுக்கு தெரிந்து விட்டது, அவனால் கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த காரணத்திற்காக விவாகரத்து செய்தால் அப்பதான் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. உன்னாலதான் வேணாங்கிறான், அவன் மேல தப்பு இல்லை, நீ அவனுக்கு மட்டும் மனைவியா இருக்கவில்லை. அது ஊர்ல சொல்லணும், ஊர்ல எல்லாரும் தெரியும். ஊர்லன்னா ஈஸியா நிரூபிச்சுட்டு போயிடுவான். அது காது வச்ச மாதிரி இருந்த முத்தவழிகிட்ட போய் சொன்னாலே போதும், அவங்க புரிஞ்சு கொள்வார்கள். இது நீதிமன்றத்தில் என்ன, யாரோட பணம் கொண்டுட்டு வா, அவளை கொண்டுட்டு வா, குறுக்கு விசாரணை போட்டு நார் அடிச்சு, அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. அப்ப அந்த மாதிரி விவாகரத்து மனைவி தப்பாக நடந்து விட்டால் என்ற காரணத்துக்கு விவாகரத்து செய்தாலே தவிர வேற எந்த காரணத்துக்கு தொட்டாம விவாகரத்து செஞ்சா கூட அவங்க வசதிக்கு தக்கவாறு வாங்கி கொடுங்கன்னு ஒன்ஸ் வாங்கி கொடுத்துறீங்கன்னு சொன்னா இது எவ்வளவு நன்மை. அது ஒருத்தர் வாங்கி கொடுத்த மறுநாளே அவருக்கு அந்த விவாகரத்து விஷயம் முடிஞ்ச பிறகு திருமணம் பண்ணிக்கலாமே, அந்த இதாவெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்த அது வரைக்கும் தான் அவன் வீட்டிலான இருக்கணும். விவாகரத்து பண்ணிவிட்டால் உடனே வெளியேற்ற முடியாது. 3 மாதவிடாய் காலம் அந்த பெண்ணு கணவன் வீட்டில் தான் இருக்க வேண்டும். வெளியேற்றவும் கூடாது, வெளியேறவும் கூடாது என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அந்த 3 மாசம்லாம் முடிஞ்சாதான் பினிஷ், விவாகரத்து செய்யப்பட்டு அது பெண்டிங்கில் நின்று கொண்டே இருக்கும் 3 மாசம் வரைக்கும். 3 மாசத்துல சேர்ந்துக்கிட்டான்னு சொன்னா விவாகரத்து இல்லை, அது சேர்ந்து கொள்ளலான்னு ஆயிடுது. 3 மாசத்துல சேரலன்னு சொன்னா தான் விவாகரத்து உறுதியாகிவிட்டதுன்னு வரும். அப்பதான் பஞ்சாயத்து கொண்டு வருவாங்க. அடுத்த நாள் கல்யாணம், அந்த இதா முடிஞ்சிட்ட காரணத்தினால பணத்தை வாங்க வேண்டியது மறுநாள் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். அந்த ஜீவனாம்சத்து பண்ண இயலாது. ஏன், நீங்க வேற கல்யாணம் பண்ணா ஜீவனாம்சம் கிடைக்காது. அந்த ரூபா அவன் தந்துகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தருக்கு மனைவியாக தான் நான் எதுக்கு தரணும் என்கிற ஒரு நிலை வரும். அதுக்காக நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க, நிறைய பெண்கள் ஜீவனாம்சம் வாங்கக்கூடிய பெண்கள்ல சின்ன அளவுல உள்ள பெண்கள் அவன்கிட்ட ஜீவனாம்சத்தை வாங்கி கொண்டு எவனுக்கு நம்ம மனைவியா இருக்கணும், சுதந்திர குறையா தெரியுமே என்று அவன் கண்டபடி எல்லாம் சுத்த முடியும். அதை ஊக்குவிக்கிறது, இந்த ஜீவனாம்சம் ஊக்குவிக்கிறது. வேற ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா ஒருத்தனுக்கு போய் கட்டுப்பட்டு கிடக்க வேண்டியிருக்கும். கல்யாணம் பண்ணாம இருக்கலாம், வாழ்வாதாரத்துக்கு அவன் பொறுப்பேற்றுக்கிட்டான், மற்றது நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பார்த்துக்கிறோம். இப்படியான ஒரு சமூகம் உருவாகுது நல்லதா? இது அர்த்தத்தை நீங்க விளங்கிக்கிறீங்க, விவரி சொல்ல முடியாது, நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்படியான ஒரு நிலை வராம இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இன்னைக்கு முடிஞ்சிச்சா விவாகரத்து பினிஷ் ஆயிடுச்சா, கொடுத்துட்டியா, போ, நீ பொண்டாட்டி, நீ மனைவி இல்லை, நீ கணவன் இல்லை, நீ உன் வாழ்க்கை திறந்துக்க என்று சொன்னால் அவங்க வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணுவா, குடும்பத்தார் முயற்சி பண்ணுவார்கள். இவனை சார்ந்து முடிவெடுக்க வேண்டிய தேவையில்லை. இவ்வளவு அழகான ஒரு ஏற்பாட்டை இஸ்லாம் என்ன செய்கிறது,
நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அந்த விவாகரத்து செஞ்ச பிறகு நம்ம வீட்டில் குடியிருக்க வைக்கிறோமா, அடுத்து என்னன்னு கேட்டா, விவாகரத்து செய்யும் போது கர்ப்பிணியா இருக்கான், 2 மாசம் கர்ப்பிணியா இருப்பா. 2 மாசம் கர்ப்பிணியா இருந்தான்னா அவனை 8 மாசம் அவன் பிள்ளைய சுமந்து இருப்பா. அந்த காலம் வரைக்கும் விவாகரத்து செஞ்சாலும் ஒரு மனைவிக்கு செய்யற எல்லா கடமையும் செய்ய வேண்டும். அந்த அந்த செலவு நீ தான் பண்ண வேண்டும். என்ன செய்ய, உலாத்து ஹம்லின் இன்குன்ன உலாத்து ஹம்லின் 65வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தை எடுத்து பாருங்கள். இன்குன்ன உலாத்து ஹம்லின், அவங்க வந்து கர்ப்பிணிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால் ஃபன்ஃபிகு அலைஹின்ன ஹத்தா யலான ஹம்லஹுன்ன, அவங்க பிரசவிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு செலவிடுங்கள். மனைவிக்கு செலவழிக்கிற மாதிரி விவாகரத்து செஞ்சாலும் செலவழிக்க வேண்டும். அந்த ஒரு பாதுகாப்பு தொகையும் கொடுக்கிறது. அதுக்கப்புறம் புள்ள பெற்றுட்டாங்க. புள்ள பெற்ற பிறகு அந்த தாய் வந்து பால் கொடுக்க வேண்டிய கடமை அவளுக்கு கிடையாது. அவள் கணவன் மனைவியோட வாழ்ந்தா தான் கடமை இருக்கிறது. இல்லைன்னு சொன்னா உன் பிள்ளைக்கு நீன பண்ணிக்க என்று அவள் சொல்ல முடியும். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, 2 ஆண்டுகள் என்ன செய்யணும், அவர்கள் பால் ஊட்ட வேண்டும். ஆனால் வளல் மௌலூதி லஹு, தகப்பனுக்கு கடமை என்னன்னு கேட்டா ரிஸ்குஹுன்ன கிஸ்வத்துஹுன்ன, அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவதற்காக வேண்டி உணவு உடை போன்றவை எல்லாம் அது கூலியாக கொடுக்க வேண்டும். அப்ப பெத்த பிள்ளைக்கு பால் கொடுத்தா கூட நீ கூட்டுறா, உன் பிள்ளை தானே, நீ இல்லாம இந்த பிள்ளையை நான் பெற்றிருப்பனா என்று சொல்லி அந்த பெண்கள் பிள்ளைகளுக்காக இதெல்லாம் எங்க வாங்க முடியும், கோர்ட்ல வந்து வாங்க முடியுங்கிறீங்களா? இந்த 2000 ரூபாய் வாங்குறதுக்காக இங்கேருந்து 2000 ரூபாய் பஸ் டிக்கெட் பிடிச்சி சென்னைக்கு வர முடியுமா, மதுரைக்கு போக முடியுமா, திருச்சிக்கு போக முடியுமா? அது சாத்தியம் இல்லை. அதுக்கு ஒத்துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு போக முடியுமா? அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது, இது ஜமாத்துல இந்த மாதிரி தரணும், இந்த மாசம் காசு தரலன்னு குடுறா, மரத்தில் கட்டி வச்சு அடி பண்ணுவாங்க. அப்ப பயந்துட்டு கொடுத்துருவான். அப்ப ஜமாத்தை பகைச்சிக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணவும் முடியாது அவனுக்கு. ஏன்னா இன்னொரு வீட்டில் ஒரு பொண்ணு கேட்க போனாங்கன்னா, உங்க ஜமாத்துல இவனுக்கு என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு ஜமாத் தர நாங்கள் சொல்லுவோம். நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொண்டு வரணும், இவர் விஷயத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, விவாகரம் செஞ்சுட்டாரு, மனைவிக்குள்ள எந்த பஞ்சாயத்து முடித்து விட்டாரு, எந்த கொடுக்கலும் அவங்க இல்லைன்னு இந்த பேப்பரை வாங்கிட்டு போனாதான் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு இன்னொரு ஒரு ஜமாத்து ஒத்துக்குருவாங்க. என்ஓசி இல்லாம அவனா போயிட்டு ஒரு பெண்ணை போய் கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ற விளையாட்டுலாம் இங்க இஸ்லாத்தில் நடக்காது. அப்ப இந்த மாதிரியான ஒரு அமைப்பை தான் நீங்க ஆசைப்படணும். இந்தானே சரியான ஒரு தீர்வா இருக்கிறது, அந்த பிள்ளைக்கு கொடுக்கறது இஸ்லாம் சொல்லுகிறது. அதே மாதிரி வந்து வசதி உள்ளவங்க வசதி தக்கவாறு கொடுக்க சொல்லுகிறது. இது எதனால இந்த இஸ்லாமிய ஜீவனாம்சம் வந்து எதிரானது மாதிரி கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, இந்த ஷாபான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள வந்து அவங்களுடைய கணவர் விவாகரம் செஞ்சுட்டான். அவன் எப்படி விவாகரம் செஞ்சான், இஸ்லாம் சொல்ற முறையில் செஞ்சிருந்தான்னு சொன்னா இது ஒரு வழக்கே நீதிமன்றத்துக்கு வந்திருக்காது. எப்படி செய்யணும், அவன் எந்த ஜமாத்தை சேர்ந்தவனோ அந்த ஜமாத்துல ஒரு மனுவை கொடுத்து இந்த மாதிரி விவாகரத்து செய்கிறேன், எங்களுக்குள்ள வச்சு முறைப்படி விவாகரத்தை நீங்க ஏற்படுத்தி தாருங்கள் என்று கேட்டிருந்தான்னு சொன்னா, அவங்க அந்த அவனுடைய வசதி தகுந்தவாறு பார்த்து அவ கூட குறைய கேட்டு பிடிவாதம் முடிச்சா கூட அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு தெரியும், ஏமா நீ கேட்கிறவன் போது இருக்குதா, அல்லாவுக்கு பயந்து சொல்லு, நீ 10 லட்ச ரூபா தாண்டு கேட்கிறவனுக்கு தர முடியுமான்னு கேட்டா அவ வாழ்ந்தவதான தெரியுமில்ல, இல்லைங்க ஏழை, அவளுக்கு என்ன நீனே சொல்லு. இப்படின்னு 2 பேருக்கும் புரிய வைத்து ஒரு தொகையை வாங்கி அன்னைக்கு பினிஷ் பண்ணி இருந்தா அவன் ஏன் வாழ்வாதாரம் கேட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வர போறா? அழகான இஸ்லாமிய தீர்வை விட்டுப்புட்டு இவனா நோட்டீஸ் அனுப்பி விட்டவன நீ நோட்டீஸ் அனுப்பி நான் கோர்ட்டுக்கு போறேன்னு போயிட்டாவ. ஏன் நோட்டீஸ் அனுப்பி கோர்ட்டுக்கு போக வைக்கிறீங்க பெண்களை? நீங்க உங்க ஜமாத்தார்களை சமுதாய தலைவர்கள், எத்தனை சமுதாய இயக்கங்கள் இருக்கிறது, சமுதாய அமைப்புகள் இருக்குது, எந்த ஊர்ல ஜமாத் இல்லாம இருக்கிறது? அங்க கொண்டே விவாகரத்து அங்க கொண்டே மனுவை கொடுங்க, கூப்பிடுவாங்க, 2 தரப்பும் பேசி அழகான சுமூகமான முறையில் முடித்து கொண்டீர்கள் சொன்னா அவங்களை ஏமாற்ற முடியாது. அந்த வாக்களித்தபடி பிள்ளைகளுக்கு செலவு அளிக்கிறேன் என்று சொன்னால் ஜமாத்தார் கூப்பிட்டு கேட்க வேண்டும், அந்த கடமை நமக்கு இருக்கிறது. இப்படியான ஒரு ஜீவனாம்சம் அழகா இருக்கும் பொழுது இவங்க அது போய் நீதிமன்றத்தை தலையிட வச்சு அவன் நீதிமதி என்ன செய்யறான், அந்த குறிப்பிட்ட பெண்ணுடைய கேஸாக தான் அப்படி அணுகுனா கூட பரவாயில்லை, அவன் இஸ்லாத்துக்கு எதிராக ஒடியாடுறான். அவன் என்ன பண்றான், நாங்க எப்படி ஜீவனாம்சம் உலகத்துல ஏமாத்திட்டு இருக்கிறோமோ அந்த மாதிரி ஏமாத்துற ஜீவனாம்சம் நீங்கள் கொடுக்காங்கிறான். நாங்க ஜீவனாம்சம் சொல்லி பெண்களுக்கு ஒன்றும் செய்யாம செஞ்சதாக பிலிம் காட்டுறோம் இல்லையா, அந்த ஜீவனாம்சத்தை இஸ்லாமியர்களும் கொடுக்க வேண்டும் என்று அதுல தலையிடும் போதுதான் ஷாபான் வழக்கு எதிராக முஸ்லீம்கள்லாம் திரண்டு போராடுறாங்க. ஷாபானுக்காக பண்ணது இல்லை, அது அந்த பெண்ணுக்கு அநீதிதான் இழைக்கப்பட்டது. ஆனால் அதுக்காக வேண்டி நியாயமா நடக்கிறவனையும் அநியாயமா நடக்கிற மாதிரியான ஒரு சட்டத்தின் கொண்டு வந்தீங்கன்னா அப்படி சரியா வரும். அதானே தவிர பெண்களுக்கு கொடுக்கற நாங்க எதிரியான ஆளுகளா? அந்த பெண்கள்லாம் யாரா இருப்பாங்க, எந்த பெண்களா இருக்கட்டுமே, எங்களுடைய அக்காவா தங்கச்சியா என் மகளா அப்படித்தானே இருப்பாங்க. எந்த பெண்களா இருந்தாலும் ஆண் எப்படி பெண்ணுக்கு இல்லைன்னு இப்படி சொல்லுவான் ஒரு சமூகத்துல? பெண்ணும் பாதிக்கப்படுறான்னு அந்த பெண்ணுக்கு குடும்பம்லாம் ஆம்பளை தானங்க, பெண்ணுக்கு இழைக்கிற அநீதி அந்த மேட்டர் இங்க வரலையே. அப்ப என்னன்னு கேட்டா அந்த முறைப்படி இஸ்லாம் சொல்ற முறை அழகான முறையா இருக்கிறது. சில கிறுக்கணும் இருக்காங்க நம்ம சமுதாயத்திலையும் பெண்களை கிழக்கிற நினைத்து கொண்டு பெண்கள் அநியாயம் பண்றாங்க. என்ன செய்யறாங்க,
இந்த மாதிரி விவாகரத்துன்னு செஞ்ச உடனே அவங்க இறைவனுக்கு அஞ்சாம இஸ்லாமிய வட்டத்தில் இருக்கிறீங்க, மறுமைக்காக வாழ வேண்டும், அல்லாட்ட கேள்வி கேட்பான் பையன் இவனுக்கு இருக்குன்னு அவளுக்கு இருக்க வேண்டும். என்ன செய்யறாங்க? பொய்யா கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க முத்தலாக விட்டுட்டான்றது பிடிச்சி உள்ள வச்சிருவாங்க. அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் நியாயத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போறது, போலீஸுக்கு போறது, நீதிமன்றத்துக்கு போறது தேவையே இல்லை. ஆனா ஜமாத்தார்கள் இதை உரிய முறையில் செய்யாம அதை ஆள் பார்த்து அந்த மாதிரி தீர்ப்பளிச்சாங்கன்னா சில பேர் பாதிக்கப்படுவாங்க. அல்லாஹ்வுக்கு பயந்து தீர்ப்பளிச்சீங்கன்னு சொன்னா இதை எல்லாரும் கடைப்பிடிப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஜீவனாம்சத்தை நடைமுறை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டா எத்தனை சாதி அமைப்புகள் இருக்கா இல்லையா, எத்தனை கிராம பஞ்சாயத்து இருக்கா இல்லையா, அவங்களே சொல்லிடுவாங்க விவாகரத்து வந்தா எங்கள்கிட்ட கொண்டு வாங்கன்னு இருப்பாங்க. அவங்க அழகா முடிச்சிருவாங்க, இந்த பெண்களுக்கு பாதிப்பு வராது. இது எல்லாத்துக்கும் கொண்டு போறதுக்கு பதிலாக அவன் ஏமாத்துற ஜீவனாம்சத்தை கூட உங்களுக்கு சட்டம் போற அளவுக்கு ஆக்கிட்டீங்க நம்ம நடவடிக்கையினால. அதனால ஜீவனாம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் இஸ்லாத்தினுடைய இந்த ஒரு விசாலமா பெண்களுடைய பாதிப்பையும் கவனித்து, பாதிப்புங்கிறதுக்காக வேண்டி ஃபார்மாலிட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகக்கூடாது, தீர்வு கிடைக்கணும் என்பதை கருத்தில் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த ஜீவனாம்சம் தான் சிறப்பான ஜீவனாம்சம். ஜீவனாம்சம் இஸ்லாத்தில் உண்டு. நீங்க சொல்லக்கூடிய போலி ஜீவனாம்சம் தான் இஸ்லாத்தில் இல்லையே தவிர நிஜமாக பெண்கள், முஸ்லிம் பெண்கள் பெரும்பாலும் ஒரு 2 நாட்களுக்கு முந்தைய கூட நம்ம எங்க ஜமாத்துக்கு வழக்கு வந்தது. 18 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. எல்லாம் பேசி வச்சு அந்த விவாகரத்து செய்வதற்காக பெரிய தொகையை வாங்கி கொடுத்தா விவாகரத்து நடந்தது. வசதி உள்ளவராக இருந்தால் அதுக்கு தக்கவாறு கொடுக்குறார்கள். அதனால நீங்க போய் நீதிமன்றத்தில் அணுகிருந்தீங்கன்னு சொன்னா மாசம் 1000 ரூபாய் கூட தீர்ப்பு வாங்கிட்டு வருவீங்க. அவ்வளவுதான் விஷயம். அது ஒண்ணுக்கு ஆகாது, வாங்கவும் மாட்டீங்க, தரவும் மாட்டான். அப்ப அந்த மாதிரியா இல்லாம ஒரு நல்ல முறையில் உள்ள இஸ்லாமிய அந்த ஜீவனாம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுலையும் இஸ்லாமிய அந்த சட்டம் தான் காலத்தை வென்றதாக சிறந்ததாக இருக்கிறது என்பதை பதிவு செய்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.